நாமக்கல் மாவட்டத்தில் போலீஸ் என கூறி ஸ்பா சென்டரில் நுழைந்து பெண் ஊழியர்களிடம் நகைகள் ரொக்க பணத்தை திருடி சென்ற மர்ம நபர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்ரீதர். வணக்கம் ஸ்ரீதர். தற்போது அந்த மர்ம நபர்களை பிடிக்க என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? முழு விவரங்கள். நாமக்கல் திருச்சி சாலையில தனியார் வணிக வளாகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த வணிக வளாகத்துல சேலம் மாவட்டம் மல்லூரை சேர்ந்த இளங்கோவன் என்பவர் கோல்டன் ட்ரீம் ஸ்பா என்ற பெயரில் ஆயுர்வேத சிகிச்சை மையம் செயல்பட்டு வருது. இந்த ஆயுர்வேத மையத்திற்கு தான் போலீஸ் என வந்திருப்பதாகவும் கூறிக்கொண்டு மர்ம நபர்கள் ஒரு 7 பேர் அந்த ஸ்பா சென்டருக்கு சென்றுள்ளனர். அங்கு ஆயுர்வேத சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என கூறியதை அடுத்து அங்கிருந்த பெண் ஊழியரிடம் நைசாக பேசி அவர்களை ஒரே அறையில் அடைத்து வைத்து அவரிடம் இருந்து மிரட்டியுள்ளனர். மேலும் அவர்கள் அணிந்திருந்த கம்மல் மற்றும் செயின் என 1.5 சவரன் தங்க நகையிலையும் அப்புறம் அங்கு இருந்த அந்த ரொக்க பணம் ரூபாய் 40,000 அந்த மர்ம நபர்கள் திருடி சென்றுள்ளனர். மேலும் இந்த சிசிடிவி காட்சியில் கேமராவில் அந்த பதிவாகியுள்ள அந்த ஆர்டிஸ்டையும் அவங்க அந்த திருடி சென்றுள்ளனர். இந்த சம்பந்தமா அந்த ஸ்பா உரிமையாளர் இளங்கோவன் கொடுத்த புகாரின் பேரில் நாமக்கல் ஏஎஸ்பி ஆகாஷ் ரோசி மற்றும் நாமக்கல் போலீசார் அந்த ஸ்பா சென்டருக்கு சென்று நகை மற்றும் பணம் திருடிய நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.